தினம் ஒரு சொத்து அப்படிங்கிற அடிப்படையில் தினமும் நிறைய சொத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அப்படின்னு சொல்லலாம், நடு சென்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து சிட்டிக்கு நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கோம். ஸோ ஸ்கைரைஸ்னு ஒரு புது ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேன்னு கேட்டிங்கன்னா, கணபதி பக்கத்தில் இருக்கிற மணிகாரம்பாளையத்தில் அந்த கேம்ஃபர்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வந்தோம்னு சொன்னால் நல்லாம்பாளையம் வரும். அந்த இடத்துல சென்டரில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடு கட்டி குடி வரணும், அது மாதிரி ஒரு நல்ல இடம் வேணும், டிடிசிபி அப்ரூவல் சைட் வேணும், இல்லை டெவலப்மெண்ட்டோட வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறவங்களா இருக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடணுங்க அப்படிங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டணும், வந்து பின்னாடி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கட்டி நம்ம வாடகைக்கு விடணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கீங்கன்னா சூட்டபுளான ஒரு பிளேஸுங்க இது ஸ்கைரைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ரீ லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் சுற்றி காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ரோடை பொறுத்த வரைக்கும் 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 அடி தார் ரோடு போட்டிருக்கோம். மழை தண்ணி போறதுக்காக ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் எல்லா சைட்டுக்குமே இதில் கொடுத்துருக்கோம். வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட பர்பஸ் தகுந்த மாதிரி இதில் வீடு கட்டலாம். இது ஆல்ரெடி ஊருக்குள்ளே இருக்கிறதுனால வாடகைக்கு வரதுனால நல்ல சூட்டபுளாக இருக்கும். குடி வர்றதுக்கும் ரொம்ப ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங்கிறது ரொம்ப பக்கம். காந்திபுரம் வந்து ஒரு 4 கிலோமீட்டரில் வரும். ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 6 கிலோமீட்டர், ஒரு 10-15 நிமிஷத்தில் போயிடலாம். சிட்டிக்குள்ள அக்சஸில் இருக்குது. இதை பற்றி மேலும் டீட்டெயிலுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.